எழுதுவதை படிப்பது, படித்ததை சிந்திப்பது, சிந்திப்பதில் பரிசீலிப்பது, ஏற்க வேண்டியதை ஏற்பது, தள்ள வேண்டியதை தள்ளுவது. இது மனித குலத்தினுடைய முன்னேற்றத்துக்கான ஒரு அடையாளம். படிப்பது அவசியம்தான். ஆனால் படிப்பதால் மட்டுமே ஒருவன் அறிவாளியாக ஆகிவிட முடியாது. நீங்கள் எம்ஏ படித்த முட்டாளை பார்த்தது இல்லையா? இந்த உலகத்தில் நிறைய பட்டங்களோடு பொது அறிவு கூட இல்லாத முட்டாள்கள் பலரை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் எந்த பல்கலைக்கழகத்தில் விதிக்காமல் ஏறுழுது கொண்டு ஒரு பல்கலைக்கழகத்தை விட அதிகமான அறிவோடு வாழுகின்ற உழவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். எனவே கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறாக பரிணமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காது வழியாகவே கல்வியை பெற்றுவிட்டு நம்முடைய கிராமத்து மக்கள் அதில் பரிசீலித்து இது கொள்ளத்தக்கது, தள்ளத்தக்கது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே படிப்பதும் முக்கியம். படிப்பதில் எது சரி எது தவறு என்று பகுத்தறிவால் பகுத்து பார்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டியது அதைவிட முக்கியம். நான் ஒரு வேடிக்கையான ஒரு உணர்வு சொல்வது வழக்கம். பொதுவாக நான் மதம் சார்ந்த ஒரு சொற்பொழிவாளனாகவே வைக்கலாம். ஒரு சமயம் சார்ந்த சொற்பொழிவாளனாகவே அடையாளம் காணப்பட்டாலும் என்னை நெருங்கி வாசித்தவர்களுக்கு தான் நான் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பது தெரிய வரும். எல்லா சமயங்களும் சில வகையான கருத்துக்களை முன்வைக்கின்றன. அது ஒரு பெரிய வேடிக்கை. கொஞ்சம் அது ஒரு பெரிய வேடிக்கை. குறைக்காதீங்க, கூட்டுங்க. நான் ஒரு வழி பண்ணிட்டு தான் விடுவேன். ஒரு சமயம் தன்னுடைய மறை நூலிலே எதை சரி என்று எழுதி இருக்கிறதோ அதை இன்னொரு சமயம் தன்னுடைய மறை நூலில் தவறு என்று குறித்திருக்கிறது. ஒரு சமயம் தன்னுடைய மறை நூலிலே எதை உயர்ந்ததாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதை இன்னொரு சமயம் தன்னுடைய மறை நூலிலே பிழையாக தள்ளி வைத்திருக்கிறது. இதை ஒரு மத நூலை மட்டும் படிக்கிறவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. இப்ப சில பேர் விசித்திரமா ஒரு வாதம் சொல்லுவாங்க. போது எங்க மதத்து நூலை படிக்கிறதுக்கே எனக்கு ஆயுசு காணாதான். ஆயுசு காணாத, அறிவு காணாத. என்னோட மதத்து நூலையே படிக்கிறதுக்கு எனக்கு பத்தாதான், இன்னும் இருக்கிற எல்லா மதத்து நூலையும் படிப்பாங்களா அப்படின்னு படிச்சாதான் தெரியும் நம்ம வாழ்வாழும். இப்ப நான் மதங்களை அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நான் கருத்துக்களை மட்டும் சொல்லிக்கிட்டே வரேன், நீங்க கவனிச்சுங்க. ஒரு மதத்தினுடைய வாழ்வியல் அல்லது தர்ம கோட்பாட்டின்படி வட்டி வாங்கக்கூடாது. ஒரு மதத்தினுடைய வாழ்வியல் கோட்பாட்டின்படி வட்டி வாங்கக்கூடாது. ஆனா புலால் உண்ணலாம். அந்த புலாலை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு உண்ணலாம். ஆனா இன்னொரு மதத்தினுடைய கோட்பாடு படி புலால் உண்ணாமை மிகப்பெரிய தர்மம். நீங்கள் புலால் உண்ணக்கூடாது என்பது அந்த மதத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடு. ஆனால் வட்டி வாங்கலாம். வட்டியின் மூலமாகவே கொல்லலாம். அது கொல்லாமையில் கணக்கில் வராது. வட்டி வாங்கி இன்னொரு ஹிம்சை செய்வது அகிம்சை என்கிற அந்த பகுதிக்குள்ளே வராது. ஆனால் கொல்லுதலை ஒப்புக்கொண்டு விட்ட ஒரு சமயம் வட்டி வாங்குவதை ஒப்புக்கொள்ளவில்லை. யோசிக்க வேண்டும். ஒரு சமயம் ஒரு மனைவிக்கு மேல் இன்னொரு மனைவி இருப்பதை தன்னுடைய கோட்பாட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால்தான் நாம் கஷ்டப்படுகிறோம். மனைவி என்ற வார்த்தைக்கு சட்டபூர்வமாக துணைவி, இன்னும் வெவ்வேறு விதமான வார்த்தைகளை எல்லாம் தேடி நிரப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு சமயம் நீங்கள் 4 மனைவிகளை திருமணம் செய்து கொள்வதை பற்றி அலட்டிக் கொள்வதே இல்லை. அதை தர்மமாக ஏற்றுக்கொண்டு விடுகிறது. ஒரு சமயத்தினுடைய கோட்பாட்டின்படி மது அருந்துவது என்பது குற்றம், புத்தருடைய தர்மத்தின்படி குற்றம். ஆனால் வேறு ஒரு சமயத்திலே மது அருந்துவது ஒரு வகையான சமய சடங்கு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எவையெல்லாம் அறம் இல்லை, வாழ்வியல் இல்லை என்று ஒவ்வொரு மதம் ஒதுக்கி வைத்திருக்கிறதோ இவை அனைத்தையும் நான் பின்பற்றிக் கொண்டு நான் ஒரு நுட்பமான வாதம் வைக்கலாம். நான் எல்லா மதங்களின்படியும் வாழ்கிறேன். நான் பல மனைவியை திருமணம் பண்ணிக் கொள்ளலாம், வட்டி வாங்கிக் கொள்ளலாம், புலால் உண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மதத்தின்படி நான் இதை செய்கிறேன், இந்த மதத்தின்படி இதை செய்கிறேன், இந்த மதத்தின்படி இதை செய்கிறேன். நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். நான் ஒரு முடிவெடுத்து விட்ட பிறகு மேற்கோள் காட்டுவதற்கு போதுமான புத்தகங்கள் உலகத்தில் இருக்கின்றன. நீங்கள் எந்த அதர்மத்தையும் மேற்கோள் காட்டுவதற்கு தேவையான புத்தகங்கள் உலகத்தில் இருக்கின்றன. ஒரு வார்த்தை நான் என்னுடைய கட்டுரையில எழுதியிருக்கிறேன். சத்தியத்தை கூட அயோக்கியர்கள் துஷ்பிரயோகம் பண்ண முடியும். ஒரு நல்ல சத்தியத்தை கூட ஒரு அயோக்கியன் மனது வைத்தால் துஷ்பிரயோகம் பண்ண முடியும்.
நல்ல ஞானி அசத்தியத்தையும் கூட அவசியமாக பிரயோகம் பண்ண முடியும். இது ரொம்ப நுட்பமான ஒரு வாழ்க்கை. இல்லாட்டி திருவள்ளுவர் எழுதுவாரா பொய்மையும் வாய்மை இடத்த என்று எழுதுவாரா? ஒரு நல்ல மனிதன் அசத்தியத்தை கூட உலகத்தின் நன்மைக்காக பிரயோகப்படுத்த முடியும். ஒரு அயோக்கியன் சத்தியத்தை கூட தன்னுடைய சுயநலத்துக்காக துஷ்பிரயோகம் பண்ண முடியும். எனவே புத்தகத்திலே ஒன்று இருக்கிறது, ஒரு மறைநூலிலே இருக்கிறது, அது ஏற்கனவே எழுதப்பட்டு இருக்கிறது என்பதற்காகவே அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து விடுவது நல்ல பழக்கம் அல்ல. எனக்கு தெரிந்து எந்த புத்தகத்தில் என்ன எழுதி இருந்தாலும் ஒரு தர்மமா அதர்மமா, அது அறமா அறம் இல்லையா என்பதை உன்னுடைய பகுத்தறிவு பரிசீலித்து உன்னுடைய மனசாட்சி முடிவு செய்யட்டும் என்று எனக்கு தெரிந்து சொன்ன ஒரே அறிவாளி திருவள்ளுவர் மட்டுமே. மனத்துக்கண் மாசையில நாதல் அனைத்து அறம் என்று எழுதுகிறார். 1000 புத்தகத்தில் 1000 எழுதிருக்கலாம். 1000 புத்தகத்தில் 1000 நியாயம்னு சொல்லலாம், நியாயம் இல்லைன்னு சொல்லலாம். தூக்கி அண்ணாண்ட போய் ஒரு பையன் அயோக்கியனா இல்லையான்னு அவனவனுக்கு தெரியாத. நம்ம பண்றது ஒழுக்கமா ஒழுக்கம் இல்லையா, அயோக்கியத்தனமா யோக்கியமா அவனுக்கு தெரியாத. ஒரே வார்த்தையில் அடிச்சாரு. 1000 புத்தகத்தில் 1000 இருக்கட்டும், தன்னெஞ்சு அறிவது பொய் இருக்கு. மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன். திருடுறவனுக்கு திருட்டு அயோக்கியத்தனம் தெரியாத. இது ஏதாவது ஒரு மறைநூல்ல எழுதி இருந்தாதான் கண்டுபிடிக்கணுமா? ஒரு 2 திருடன் பேங்க்ல கொள்ளையடிச்சான். என்னத்துக்கு தனித்தனியா ஊடா போய் கொள்ளையடிப்பாமே, அதுக்கெல்லாம் மொத்தமா கொள்ளையடிச்சவெல்லாம் அங்கதான் வச்சிருப்பான். அங்கேருந்து கொள்ளையடிச்சு விடாது முடிவு பண்ணி நேர பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சான். எடுத்துட்டு வந்து ராத்திரி ஒரு காட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு பங்களாவை பிரிச்சு எண்ணலாமான்னு பார்த்தான். அப்ப இன்னொரு திருடன் சொன்னா, எதுக்குடா இது போய் எண்ணிக்கிட்டு அப்படின்னா, தெரிய வேணாமா எவ்வளவு திருடணும்னு தெரிய வேணாமா? அவன் சொன்னா, நாளை காலையில பேப்பர்ல கரெக்டா போடுவாங்க. எவ்வளவு திருச்சி வச்சிருந்தா நாளை காலையில பேப்பர்ல போடுவாங்க, அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னா. இல்ல இல்ல இருந்தாலும் நம்ம எண்ணிடுவோம். எண்ணுனா 44 லட்சம் ரூபாய் படம் வந்தது. சரி 44 லட்சம் ரூபாய் தேடி இருக்கோம். உனக்கு 22 எனக்கு 22 பட்டுட்டாங்க 2 பேரும். மறுநாள் காலை எழுந்ததுக்கு அப்புறம் டவுனுக்குள்ள போய் பேப்பர் வாங்கலாம்னு பார்த்தா பேப்பர்ல போட்டிருக்கு, வங்கியில் கொள்ளை 50 லட்சம் களவு. இவன் 2 பேப்பரை பார்த்துட்டு, நம்ம எண்ணணும் 44 தான் இருந்தது, கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அவசரத்துல ஓடியாருந்தோம், அதை எவனோ கழிப்பிட்டான். ஆனா போது கம்ப்ளைண்ட் கொடுக்கறது 50 லட்சம் கொடுத்துருவோம் சொல்லி வச்சுட்டான். அப்ப ஒருத்தர் சொன்னா பாருங்க, திருட்டு பைய எவன் பணத்துக்கு எவன் ஆசைப்படுறான் பத்தியா? இவன் விளங்குவான்னு நினைக்கிறேன், அயோக்கிய பைய ஊராஞ்சத்துக்கு ஆசைப்படுறானே உருப்பிடுவான். இப்ப இவன் 2 பேரும் என்ன பண்ணிருக்கான்? மனுஷ விசித்திரமானவன். தான் என்ன பண்றோமோ அது தப்புன்னு தெரியாம எவனும் தப்பு பண்ணல. இது நீங்க காட்டுறதுக்கு ஒரு திருக்குறளையோ ஒரு பகவத்கீதையோ ஏதோ ஒன்னையும் மேற்கோள் காட்டணும் அவசியம் கிடையாது. தான் செய்யறது தப்பா இல்லையான்னு அவனவனுக்கு தெரியும் அப்படின்னு புத்தக அறிவையும் தாண்டி உன் சொந்த அறிவை நம்ப தொடங்கு என்று சொன்னவன் திருவள்ளுவர். மனத்துக்கண் மாசையில நாதல் அனைத்து அறம். யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த திருக்குறளை நீங்க மனப்பாடம் பண்ணா ஒப்பிக்கலாம், உரை எழுதலாம், போயிட்டே இருக்கலாம். ஆனா அனுபவத்துக்கு கொண்டு வருகிற போதுதான் இது தன்னிலிருந்து ஞானம் பிறக்க வேண்டும் என்கிற உண்மை வரும். எனக்கு தெரிஞ்சு ஜென் அப்படிங்கிற தத்துவத்துல போகும்போது பாத்தீங்கன்னா புத்தகங்களை அவங்க மதிக்கவே மாட்டாங்க. ஏன் மதிக்க மாட்டாங்க? என்னதான் புத்தகத்துல எழுதிட்டே வந்தாலும் ஒரு எல்லையில எழுதப்பட்டது திருத்தி அல்லது திரிச்சு சொல்றதுக்கு ஆள் வராம போடுவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. ஆனா ஒரு உயர்ந்த சூஃபி ஞானியை பத்தி ஒரு வித்தியாசமான ஒரு கதை உண்டு. ஒரு சூஃபி ஞானி அடிக்கடி ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு பாட்டு பட்டி படிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சூஃபி ஞானி அவரை பாக்குறதுக்கு ஒருத்த வந்தா அவன் நான் ரொம்ப படிச்சவன் அப்படின்னு காட்டணுங்கிற ஆசையோட, நான் எல்லா புத்தகமே படிச்சிருக்கிறேன், நிறைய படிச்சிருக்கிறேன் அப்படின்னா. அப்படியா அப்படின்னா இவர் கையில ஒரு புத்தகம் வச்சிருந்தாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நான் இந்த புத்தகம் கூட படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அவர் சிரிச்சாரு. நீ இந்த புத்தகம் படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லப்பா. நான் படிக்காத புத்தகத்தை இங்க உலகத்துல எங்க இருக்கு? நான் அந்த புத்தகத்தையும் படிச்சிருக்கிறேன். நீ நல்லா யோசிச்சு சொல்லு, இந்த புத்தகத்தை நீ படிச்சிருக்கிறியான்னு கேட்டாரு. படிச்சிருக்கிறேன்னா வாய்ப்பே இல்ல பாரு அப்படின்னு கொடுத்தாரு. உள்ள ஒண்ணுமே இல்ல, வெறும் வெற்றுத்தாள்களை அவர் கோத்து வச்சிருக்கிறார். எப்படி படிச்சிருப்பாங்க? அவர் என்ன சொல்றாரு, நீ என்னதான் கல்வி கற்றுக்கொண்டே வந்தாலும் இந்த உலகத்தில் நீ எழுத்திலிருந்தும் வரியிலிருந்தும் புரிந்து கொள்வதை விட அவற்றை கடந்து புரிந்து கொள்வது என்பது மிகவும் மேலானது. வெறும் வரிகளையும் எழுத்துக்களையும் பிடித்து தொங்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மதங்களிலுமே நடக்கிற பிழை என்னன்னு கேட்டா, வெறும் ஸ்கிரிப்சர்ஸ், அந்த எழுதப்பட்ட வரியை பிடிச்சு தொங்கிட்டு
அவர்கள் விவேகானந்தர் பேசுறார், மதங்களுடைய சக்கையை பிடித்துக் கொண்டு சாரத்தை விட்டு விட்டீர்கள் அப்படிங்கிறார். ஒரு தர்மத்தினுடைய சாரத்தை விட்டு விட்டு சக்கையை பிடிச்சு தொங்குறார். அது சொல்லப்பட்ட ரிச்சுவல்ஸ், அது சொல்லப்பட்ட வேறு வகையான சடங்குகள், அவைகளை போய் நின்று கொண்டு அடிப்படையாக சொல்லப்பட்ட தர்மத்தை கம்ப்ளீட்டா மொத்தமாவே மனுஷன் மறந்துட்டார். எனவே புத்தகங்கள் நம்முடைய ஞானத்தை தூண்டுவதற்கு பயன்படும். ஒரு எல்லைக்கு பிற்பாடு புத்தகங்களை கடந்து மனிதன் சுயமாக சிந்தித்து அறிவையும் ஞானத்தையும் தேட வேண்டியது கட்டாயம். இன்னைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஆனந்தம் பேரானந்தம் அப்படின்னு. பொதுவா நான் உட்கார்ந்து தான் பேசுவேன், எனக்கு இவங்க கூட உட்கார்ந்து பேசலையான்னு கேட்டாங்க. நான் இப்ப கொஞ்ச நேரம் நின்று பேசுறேன். ஏன் நிக்கிறேன் அப்படின்னா, நம்ம பேச்சு நிக்குமோ இல்லையோ நாமளாவது நின்றுடுவோம். அப்படி இப்ப கொஞ்ச நேரம் நின்று பேசுறேன். இந்த முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சோம்னா நின்று பேசலாம். அந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபால் வரவேற்புல சொல்றாரு, சார் எப்பவுமே உட்கார்ந்தாண்டா பேசுவார், இன்னைக்கு தான் முதல் தடவையா நின்று பேசுறாரு. பசங்களை பார்த்து ரொம்ப பெருமையா கேட்டா, நம்ம ஸ்கூல்ல நின்று பேசுறாருன்னா தெரியுது. ஒரு பையன் சொன்னா, தெய்வம் நின்று கொள்ளும், அதுக்குதான் சரியான அடையாளம். ஆனந்தம் பரமானந்தம் கொஞ்சம் வடமொழி சொல்ல போட்டதுன்னு பொறுத்துங்க. நான் கொஞ்சம் சமஸ்கிருத வார்த்தைகளை கலந்து பேசி பழகிட்டேன். ஆனா அதனால அந்த மொழிதான் உயர்ந்ததுங்கிற கருத்தெல்லாம் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய புத்தகத்திலே ஒரு கருத்தை இருக்கிறேன், வழிபாடு அல்லது இறைநிலையில அந்நிய மொழியை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. என்னுடைய புத்தகம் ஒன்று பிரார்த்தனைன்னு வந்திருக்கு, அது ஒரு கருத்தை எழுதிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான கருத்து. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வழியில சொந்த முறையில தான் தன்னுடைய தலைவனை கொண்டாடும். இங்க இருக்கிற பல பேர் நாய் வளர்த்துருக்கலாம், சில பேராவது நாய் வளர்த்துருக்கலாம். எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, ஜெர்மன் ஷெப்பர்ட். என்ன கஷ்டம்னு கேட்டீங்கன்னா, நான் வீட்டுல படி இறங்கி மேலேருந்து வரும்போது அது எங்க இருந்தாலும் அது ஓடியாந்து ஒரு நக்கு நக்கும். நாய்க்கு நக்கிதான் அன்பை வெளிப்படுத்த தெரியும். அது என்னவா இருந்தாலும் சரி, என்னை பார்த்துட்டா, காலையில பார்த்துருக்கோம், மத்தியானம் பார்த்துருக்கோம், சாயங்காலம் பார்த்துருக்கோம், எப்ப பார்த்தாலும் ஓடியாந்து நேரா அப்படி ரெண்டு காலைய சட்ட மேல வச்சு இந்த தாவா கட்டையில ஒரு நக்கு நக்கி போகும். ஏன்னா அது ஒரு அபிப்பிராயம், இவன் தான் இந்த வீட்டு எஜமானன்னு அது ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கு. அது மட்டும்தான் அந்த அபிப்பிராயத்தில் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுல நான் வெளியில மாடியில இருந்து இறங்கி வரும்போது அதுக்காக பயப்படுவேன். மீட்டிங் பண்ணப்படுற போது நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாம் போட்டு பரப்புவோம். இது நேரம் அப்படியே காலை வச்சு நக்கிட்டா கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என் மனைவியை கேட்பேன், நாயை கட்டிட்டியா அப்படின்னு. அவ போய் சொல்ல பாருங்க, நாயை தான் அப்பவே கட்டிட்டேன்னு. எப்ப என்ன அர்த்தத்துல சொல்ற? நான் என்ன சொன்னேன்? அவ பேச்சாளர் மனைவி இல்லையா, என்ன சமாளிக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனத்தோட கடவுள் அவரை படைச்சிருக்கிறான் வச்சுங்களேன். அது எவ்வளவு சார், எத்தனை தடவை பார்த்தாலும் சார் ஓடி அப்படி நக்குனாதான் அது காண்பார். எந்த வகையிலும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது, அது திருப்தி இல்லை. பூனை வளர்த்துருக்கீங்களா? பூனை என்ன பண்ணும், அப்படி மேல தேய்க்கும், அது ஒராயும், அப்படி இப்படி தேய்ச்சிக்கிட்டே போகும். அதான் பூனை இதனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற முறை. அது வேற வகையில வெளிப்படுத்தாது, மியாவுன்னு தான் வெளிப்படுத்தும். நாய் நக்கி கொடுத்துட்டு லொல்னு ஒரு சவுண்ட் கொடுத்துட்டு போகும். மாடு வளர்த்துருக்கீங்களா? பசு மாடு வளர்த்துருக்கா? கிட்டக்கு போனா கழுத்தை நம்ம மேல இப்படி தேய்க்கும். அதுக்கு ஒரு சந்தோஷமே என்னன்னா, எஜமான பார்த்த உடனே அந்த கழுத்தை நம்ம மேல இப்படி தேய்ச்சாதான் அதுக்கு திருப்தி. எனக்கு தெரிஞ்ச எல்லா உயிரினங்களுமே தன்னுடைய எஜமானன்ட்ட அன்பு காட்டுறதா இருந்தா தன் சொந்த வழியில், சொந்த மொழியில், சொந்த முறையில் அன்பு காட்டுவதைத்தான் பெரிதாக கருதுகிறது. ஆனால் மனிதன் மட்டும் அந்நிய மொழியில், அந்நிய வழியில், யாரோ காட்டிய முறையில் அன்பு செலுத்துகிற ஆச்சரியமான மிருகம் மனிதன் மட்டுமே. ஆச்சரியமான மிருகம் மனிதன் மட்டுமே. அவனுக்கு பயம், கடவுளோட நேரா பேசினா வரமாட்டாரு, வேற மொழியில பேசணும், வேற முறையில பேசணும், வேற டெக்னிக்ல பேசணும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கிறான். அது உண்மை அல்ல. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையை நோக்கி பயணம் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளிசிட்டி அதை நோக்கி நீங்க பயணம் பண்றீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு இறைநிலையோடு நம்ம நெருக்கமா இருக்கிறோம்னு பொருள். காம்ப்ளிகேட்டடா அதை போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப ஆனந்தம் பரமானந்தம், அது வடமொழி சொல்ல இருந்தாலும் மகிழ்ச்சி மிக உன்னதமான மகிழ்ச்சின்னு எடுத்துங்க, உயர்ந்த மகிழ்ச்சின்னு எடுத்துங்க. இது இயல்பிலேயே நமக்கு தரப்பட்டது, இயற்கையினால் அல்லது இறைவனால். எதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு உயிருக்கும் இயல்பிலேயே அது தரப்பட்டது. இன்னும் பச்சையா சொன்னா, ஏன் மனிதனுக்கு மகிழ்ச்சி தான் இயற்கைங்கிறதுக்கு அடையாளம்னா, எல்லா மனிதனும் எப்ப தோன்றினான் இந்த உலகத்துல, தாயும் தந்தையும் கழித்து கலவி பண்ணிய காலத்தில் நாம் தோன்றினோம். அவங்க மகிழ்ச்சியுடைய எல்லையில இருந்த போது தானே அதனுடைய விளைவு தானே இவன். அப்போ மகிழ்ச்சியின் விளைவாக தோன்றிய உயிர் மகிழ்ச்சி இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஏன்னா இந்த ப்ராடக்ட் உற்பத்தியானதே மகிழ்ச்சியில தான். தாயும் தந்தையும் கலவி செய்கிற போது
எல்லையற்ற மகிழ்ச்சியில் அவர்கள் இணைகிற போது இந்த குழந்தை வந்து உருவாகிறது. நீங்க குழந்தைங்க நீங்க ரொம்ப சாதாரணமா கவனிச்சு பாருங்க, அவ்வளவு மகிழ்ச்சியா குதிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டு இருக்கோம், பாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல உட்கார, நான் ரயில்ல ஒரு தடவை வரும்போது எனக்கு முன் சீட்ல ஒரு 3 வயசு 3.5 வயசு ஒரு பையன் ஏறும். அந்த பயலுக்கு ஏறி அந்த சீட்ல உட்கார முடியல, அவனுக்கு வந்து அந்த உயரம் பத்தல. ஒரு மாதிரி ஏறி தேய்ச்சி பின்னாடி போய் உட்கார்ந்து அப்புறம் அந்த சீட்ல ஏறி அவனுக்கு சரியா 1 2 3 சொல்ல வரல, 1 2 3 அப்படின்னு குதிக்கிறான், மேல அப்படியே கீழே குதிக்கிறான், மறுபடியும் ஏறான் உட்கார்றான். அவங்க அம்மாவுக்கு பிபி எகிரிச்சு. இப்பெல்லாம் தெரியும், பிள்ளைய பெற்றவங்க அந்த பிள்ளைய கண்டா அப்படியே நடுங்குவாங்க, ஏன்னா என்ன எப்ப என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்கு அந்த பிள்ளை பண்றது கூட பெரிய வருத்தம் இல்லை, இந்த மீடியால வர்றவன் இதை பார்த்துட்டா எங்கேயாவது சொல்லிடுவாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமே. நான் அந்த இடத்துல இருக்கிறது தான், அவங்க பிள்ளை பண்றது கூட 2ஆம் பட்சம் அவங்களுக்கு. நான் என்ன பண்ணேன், புத்தகத்தை வச்சு முகத்தை மூடிக்கிட்டேன். நான் படிக்கிறதுக்காக மூடல, நான் கவனிக்கிறது தெரியப்படாதுன்னு புத்தகத்தை வச்சு முகத்தை மூடிக்கிட்டேன். இந்த பையன் ஏறுறான் குதிக்கிறான், ஏறுறான் குதிக்கிறான், 1 2 3 அப்படின்னு குதிக்கிறாங்க. கடைசி அந்த அம்மா நான் ஏதாவது தப்பா நினைச்சிருவேன் அப்படிங்கிற ஐடியால, இப்படி ஒரு பிசாசு நீங்க எங்கேயாவது பாத்துக்கீங்களா சார், அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த பிசாசு நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா சார், எங்கேயாவது உட்கார பாருங்க, ரயில்ல 1 நிமிஷம் உட்கார பாருங்க, ஓடிட்டு ஆடிட்டு திரியுதா சார், நீங்க எவ்வளவோ படிச்சிருக்கீங்களே, இதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க. நான் சொன்னேன், மருந்து இருக்கு, ஆனா மருந்து இவனுக்கு கொடுக்கப்படாதுமா, உனக்கு தான் கொடுக்கும். ஏன் ஒரு குழந்தைனா என்னன்னு உனக்கு தெரியலையம்மா. ஒரு இடத்துல உட்கார்ந்தா அது கிழமுன்னு அர்த்தம், குதிச்சுக்கிட்டு இருந்தாதான் அது குழந்தைன்னு அர்த்தம். ஒரு இடத்துல நீங்க ஒரு வயசானதுக்கு அப்புறம் சொல்லணுமான்னு ஒரு இடத்துல உட்காருங்க, எந்திரிக்க முடியாது இல்லையா? இப்ப சில சொற்பொழிவுக்கு சொல்லுவாங்க, அவர் வந்தா 2 மணி நேரம் கேட்பார், உட்காருங்க 1.5 மணி நேரம் ஆகும், எந்திரிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், நாங்க முடிச்சிடுறோம். அதுக்குள்ள சின்ன பிள்ளை ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளை அது ஒரு இடத்துல உட்காருமா, எங்கேயாது உட்காராது. அந்த தாய்க்கு தெரியல, அந்த உலகியலே தெரியல. நீங்க புத்தகங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிற போது தயவு செய்து உளவியல் புத்தகங்களை படிங்க, நூற்றுக்கணக்கான தகவல் நீங்க பெற முடியும். நீங்க பருவ வயதுல பையனும் பெண்ணும் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரகசியம் பாருங்க, உலகியல்ல தெரிய வேண்டிய ரகசியம். மீசம் உடைக்கிற வயசுல பையன் பேச மாட்டான். அப்பாவுக்கு கோவம் வரும், அம்மாவுக்கு கோவம் வரும், எஸ்பெஷலி அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன்னா அது வரைக்கும் அம்மாவோட அர்த்தம் இருப்பா அதிகமா. ஆனா மீசம் முளைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அம்மாவை கண்டுக்க மாட்டாங்க, அப்படியே ஒரு மாதிரி போய்கிட்டே இருப்பா. அப்ப அந்த தாய் சொல்லுவா, ஏய் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம பாருங்க, சாயங்காலம் பள்ளிக்கூடத்துல இருந்து வருவியா வரமாட்டியா? என்னடா வரமாட்டேன்னா வரமாட்டேன்னு சொல்லு, வருவேன்னா வருவேன்னு சொல்லு. அது என்ன ஒரு சிங்கிள் சிலபல்லே பேசுவான், பேசுறது முழுக்க எல்லாம் மாறி மாறி பேசுவான். இந்த தாய்க்கு தெரியாது, பிள்ளைய பார்த்து கோவப்படுவா, பேச மாட்டேங்கிற நீ அப்படி. பள்ளிக்கூடம் கூட ஹெட்மாஸ்டர் பேச மாட்டான், அதிகமா பேச மாட்டான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, அந்த பையனுக்கு திமிரு வந்துருச்சு பேச மாட்டேங்கிறா. சயின்ஸ் தெரியல சார், உள்ளுக்குள்ள ஆண்மைக்குரிய ஹார்மோன் சுரக்கிற போது ஆண் பிள்ளைகளுக்கு பேச்சு குறையும். ஒரு பெரிய ஆச்சரியம் சொல்லட்டுமா, பருவம் அடைந்தால் பெண் குழந்தைங்க அதிகம் பேசும். பருவம் அடைகிற போது பெண் குழந்தைங்க அதிகம் பேச ஆரம்பிக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பெண் குழந்தைங்க பருவம் அடைஞ்சா. ஆனா ஆம்பளை பையன் உம்முன்னு இருப்பான், உருன்னு இருப்பான். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த சுரக்கிற ஹார்மோன்ல, அந்த ரசாயனத்துல பெண்மைக்கு சுரக்கிற ஈஸ்ட்ரோஜன், அந்த ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா பேசுவதற்கு தூண்டும். ஆனா ஆண்மைக்கு சுரக்கிற ஹார்மோன் இருக்கு இல்லையா, அது வந்து பேச்சை கட்டுப்படுத்தும், பேச முடியாதபடி அவனை ஆக்கும். இது புரியாம ஆசிரியர்களும் டீச்சர்களும் இந்த பையன் பேச மாட்டேங்கிறான், கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறான், 14-15 வயசுல அப்ப ஒரு ஸ்டிஃபா குச்சி மாதிரி நிப்பா, பேச மாட்டான். அந்த உளவியல் தெரிஞ்சிருந்துன்னு வச்சுங்க, ஓ அதனாலதான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு. இதை விட பெரிய கொடுமை, மூளையில மொழி மையம்னு ஒரு பகுதி இருக்கு, லாங்குவேஜ் ஏரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மொழி மையம். மொழி மையம் என்பது பெண் குழந்தைங்களுக்கு பிறப்பிலேயே அதிகம், ஆம்பளை பசங்களுக்கு மொழி மையம்ங்கிற அந்த லாங்குவேஜ் ஏரியா மூளையில கம்மி. நம்முடைய கல்வி திட்டமே பொம்பளை பிள்ளைங்களுக்காக உருவாக்கப்பட்டது. நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டமே பொம்பளை பிள்ளைங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஏன் நிறைய பேசணும், எழுதணும். ஏன் நம்முடைய லாங்குவேஜ் ஏரியாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்முடைய கல்வி திட்டத்தை வடிவமைச்சிட்டோம். இது வந்து கொஞ்சம் பெண் பிள்ளை. இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் பொம்பளை பிள்ளை வாங்குதுன்னா அப்பதான் வாங்கும். எஜுகேஷன் சிஸ்டமே ஃபேவரபிள் டு பெண் குழந்தைகள் இல்லையா? அந்த மொழி மையம் என்பது உங்களுக்கு கூட இருக்கு இல்லையா? நம்ம உளவியல் புத்தகங்களை விரும்பி படிப்பது என்பது ரொம்ப நல்ல பழக்கம். இந்த உளவியல் கூறுபடி பார்த்தா மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து ஒருபோதும் வருவதில்லை. ஆனந்தம்ங்கிறது வெளியிலிருந்து வரதா சொல்றோம். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்களா, இது சரியா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அது சரியா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அது சரியா இருந்தா நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? ஒண்ணு இல்ல, எல்லாரும் கிறுத்தனமா ஒண்ணு சொல்றான். என் மனைவி மட்டும் சொன்னதை கேட்டா
நடக்குமா? எந்த ஜென்மத்திலயா நடக்குமா? எவனுக்காவது நடந்திருக்கா உலகத்துல? எவனுக்குமே நடந்தது இல்லை. அப்புறம் என்ன பெரிய கற்பனை? என் மனைவி மட்டும் சொன்னதை கேட்டா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ரெண்டாவது கேள்வி நான் ஓப்பனா கேட்கிறேன், ஏன் கேட்கணும்? நீ சொல்றத அவங்க ஏன் கேட்கணும்? அவங்க எங்கேயோ வளர்ந்துருக்காங்க, எங்கேயோ படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தோணுது அவங்க பண்ணுவாங்க. உனக்கு தோணுது நீ பண்ண முடியும், அவ்வளவுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு நான் சொல்றபடி நீ இருந்தா அப்படின்னா நடக்குமா? அது எனக்கு தெரிஞ்சு சார், தமிழ்நாட்டிலே அதிகமா போய் சொல்றவர் என் ஃப்ரெண்டு கல்யாணமாலி மோகன் தான். ரொம்ப நெருங்கிய நண்பர். மைக்கை வச்சுக்குவாங்க. கல்யாணமாலிக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மனைவி ஃபேக்டரி வச்சிருக்காரு, மோல்டு பண்ணி கையில் கொடுப்பாரு. நீங்க கேட்கிற மாதிரியே அப்படின்னா எங்க சார் கேட்கிற மாதிரி? எங்க சார் கேட்க? 25 வருஷம் எவன் வீட்லயோ வளர்ந்துருக்கிறா, எந்த காலேஜ்லயோ படிச்சிருக்கிறா, இவன் கேட்கிற மாதிரி இருப்பாங்க. அவர் ஏன் சொல்றாருன்னா, ஒரு பையனுக்கு கிடைக்கல, ஒரு ஆறுதலுக்கு சொல்லி வைப்போமே அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க பிராக்டிகலா இருக்கணும். என்னன்னா, நான் எதிர்பார்க்கிற மாதிரி என் மனைவி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை நான் அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை அப்படியே ஏத்துக்கிறேன். I accept them as it is. I accept them as it is. தான் பெஸ்ட் பிரின்சிபல். நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னு பாருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் எதிர்பார்த்தபடி மனைவி இல்லை என்றால் துக்கம் அடைவீர்கள். எதிர்பார்த்ததுதான் உங்கள் தவறே ஒழிய எதிர்பார்த்தபடி இல்லாதது உங்கள் மனைவியின் தவறு அல்ல. எதிர்பார்த்ததுதான் தவறு. ஏன் எதிர்பார்த்தீங்க? இப்ப நீங்க ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, ஒரு சூத்திரமா சொல்லி முடிக்கட்டுமா? வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திப்பவர்கள் யாரு? வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திப்பவர்கள் ஒரு கணம் கூட மகிழ்வாக இருக்க முடியாது. வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திப்பவர்கள் ஒரு கணம் கூட மகிழ்வோடு இருக்க முடியாது. வாழ்க்கையை வாழ்க்கையாக மட்டும் சந்திப்பவர்கள் எப்போதுமே மகிழ்ச்சியிலும் ஆனந்தத்திலும் இருக்க முடியும். இதெல்லாம் நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நடக்கலன்னா அப்புறம் நடக்காது. இந்தியாவில் தேனாரும் பாலாரும் பாஞ்சா நான் சிரிப்பேன். என்னைக்கு சிரிப்பேன்? எது நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நான் என்ன பண்ண முடியும்? அது என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு தான் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் உட்கார்ந்து இருக்க முடியுமா? அது நடக்கட்டும். நான் முயற்சி பண்றேன், பாடுபடுறேன், உழைக்கிறேன், அது வேற. ஆனா அதெல்லாம் நடந்தாதான் நான் இப்படி இருப்பேன். வாழ்க்கையை நிபந்தனைகளோடு சந்திக்காதீர்கள். மகிழ்ச்சிக்கான முதல் இலக்கணம், வாழ்க்கையை வாழ்க்கையாக மட்டும் வரவு வையுங்கள். நிபந்தனைகளோடு சந்திக்க தொடங்கினால் துக்கத்தோடு இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. இது ஒரு சூத்திரம். இன்னொன்னு, நம்முடைய இன்பம் அல்லது துன்பம், அதாவது சுக துக்கம், நம்முடைய இன்பம் அல்லது துன்பங்களுக்கான மையமாக இன்னொருவரை நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாழ்வில் எப்போதுமே நாம துன்பப்படுவதை தவிர வேற வழி இல்லை. இது அடுத்த நான் முதல்ல சொன்னதுடைய நீட்சி தான் இது. அதனுடைய நீட்சி எக்ஸ்டென்ஷன். எப்படி? இப்படிப்பட்ட டிரைவர் கிடைச்சா எனக்கு சௌரியமா இருக்கும், இப்படிப்பட்ட கிளார்க் கிடைச்சா எனக்கு சௌரியமா இருக்கும், இப்படிப்பட்ட புள்ள எனக்கு பிறந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்னொன்னு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போறீங்க. இப்ப நீங்க இது மாதிரியான ஒரு எண்ணத்தோட என்ன பண்ணிட்டீங்க? உங்களுடைய இன்பத்தையோ துன்பத்தையோ இன்னொருத்தர் தலைமையில நீங்க பொருத்திட்டீங்க, பிக்ஸ் பண்ணிட்டீங்க. இதை எப்படி சொல்லுவோம் கேட்டீங்கன்னா, சுக துக்கங்களின் கேந்திரங்களாக நீங்கள் இன்னொருவரை சுக துக்கங்களின் கேந்திரங்களாக இன்னொருவரை நீங்கள் நிறுவிவிட்டீர்கள். இன்ப துன்பங்களின் மையமாக இன்னொருவரை நிறுவிவிட்டீர்கள். அப்போ சுகமோ துக்கமோ உங்க கையில இருந்து போயிடுச்சு. இனிமே அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை பொறுத்தது உங்க இன்ப துன்பம். என்னைக்காவது மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? அவங்க எப்படி வேணா இருக்கட்டும், மனசு பண்ண அப்படிதான் இருந்துட்டு போக முடியும். இப்படி நம்மை மையமாக்கி கொண்டு இருந்தாதான் நம்மளால ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி என்ற நிலையில மனசை வச்சிருக்க முடியும். பாருங்களேன், நம்ம அருமையான ஏன் அந்த குட்டி கதைகள் நான் நிறைய சொல்றேன்னா, 100 பக்கத்துல சொல்லி முடிக்க வேண்டியது சார் ஒரு குட்டி கதையில சொல்லிடலாம். 100 பக்கத்துல நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த ஒரே குட்டி கதையில சொல்லி முடிச்சிடலாம். நான் படிச்ச ஒரு அருமையான கதை முல்லா நஸ்ருத்தீன் பத்தி. முல்லா ஒரு பெரிய சூஃபி ஞானி. அவரு கடைவீதியில வழியா போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் கழுதையில உட்கார்ந்து போறாரு. அவரு அங்க ஒரு பழக்கம் உண்டா, கழுதையை வீட்டுல வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டுல கழுதைய புள்ள மாதிரி வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டுல புள்ளைய, நான் ஒண்ணும் சொல்லல, நீங்களா சொல்லிட்டு நீங்களா பேசுறீங்க. நான் என்ன சொல்லணும்னா, புள்ளைய கடவுளா வளர்ப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். அது கூட நீங்க அவசரப்பட்டா அதுக்கான பொறுப்பு இல்லை. அங்க கழுதைய புள்ள மாதிரி வளர்ப்பாங்க வீட்லயே. அந்த கழுதைய முல்லா என்ன பண்றாரு, அதுல உட்கார்ந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போகும்போது கடைவீதியில இருந்தவங்க கொஞ்சம் பரபரப்பாயிட்டு, இவர் அவசரமா போறாருன்ட்டு, எங்க போறீங்க, அவசரமா போறீங்களா, என்ன சமாச்சாரம், என்ன அவசரம், என்ன அவசரம், ஏதாவது சிக்கலா, ஏதாவது பிரச்சனையா கேக்குறான்.
இவர் எவருக்கும் பதில் சொல்லல. அவர் பாடி போயிட்டார். இந்த கடைவீதியில இருந்தவெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிட்டான். என்னடா இது இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாம் வருத்தம் ஆயிட்டான். இதுதான் நம்ம ஆளுடைய விசித்திரம். நாம கேட்டா அவன் பதில் சொல்லணும்னு என்ன தலையெழுத்து? நம்ம ஏதோ கேட்டு வச்சோம். இப்ப வாத்தியார்னா கொஸ்டின் கேட்கிறாரு, பதில் வரைக்கும் வருத்தப்படுவார? அவன் பணி கொடுத்து வந்ததே பெருசு, அவனுக்கு பதில் வேற வரணுமா? என்னமோ நம்ம கேள்வி கேட்கணும், அப்பதான் சம்பளம் கொடுப்பான், அதுதான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அவன் பதில் எழுதிட்டு போறான்னா வாத்தியா இப்ப சரியா எழுதலையான்னு வருத்தப்பட்டா ஒரு நாள் சோறு முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பிராக்டிகலா இருக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், பாடுபடணும். எழுதிட்டு போற நீங்க யாரோ ஒருத்தர் கேட்கிறீங்க, பதில் சொல்லாம போயிட்டாருன்னா அவன் என்ன பதில் சொல்லாம போயிட்டான், அவன் எனக்கு கும்பிடாம போயிட்டான், அவன் எனக்கு குட் மார்னிங் சொல்லாம போயிட்டான். எவ்வளவு பேர் துக்கப்படுறாங்க தெரியுங்களா? இங்க காலையில நடைப்பயிற்சிக்கு போற வழக்கம் உள்ளவங்க யாராவது இருந்தா தெரியும். மார்னிங் வாக்கிங் போகும்போது புதுசா நட்பு வரும். தொடர்ந்து ஒரே இடத்துல நம்ம நடைக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தரை பார்ப்போம். முதல் நாள் சிரிக்க மாட்டோம். ஒரு வாரம் அவரையே பார்த்த உடனே ஒரு சிரிப்போம் லேசா. அப்புறம் ஒரு 10-15 நாள் ஆன உடனே கொஞ்சம் பெருசாவே சிரிப்போம். ஒரு மாசம் ஆன உடனே ஹலோ அப்படிம்போம். அப்புறம் ஒரு மாசம் 2 மாசம் முடிஞ்ச உடனே குட் மார்னிங் அப்படிம்பாவும். நாம குட் மார்னிங் வயசை பொறுத்து நம்மளோட சின்ன பையன் இருந்தா அவங்க சொல்லுவாங்க மார்னிங் அப்படிம்பா, குட் மார்னிங் அப்படிம்போம். இது 3-4 மாசத்துல பழகம். இந்த மாதிரி உங்களுக்கு தினம் குட் மார்னிங் சொல்ற ஒருத்தன் திடீர்னு ஒரு நாள் சொல்லாம போயிட்டு நம்ம செத்தான். ஏன் இன்னைக்கு எனக்கு குட் மார்னிங் சொல்லல? அவன் சௌரியம் சொல்றான்னு சொல்லாம போறான். நமக்கு என்ன? இவன் குட் மார்னிங் சொல்லிதான் நமக்கு குட்டு விடிய போத இல்ல மார்னிங் குட்டா போத? அவன் சொல்றான் சொல்லாம போறான். நாம ஏன் பாதிக்கப்படணும்? பாருங்க, பிறரால் பாதிக்கப்படுகிற மனோநிலையை வளர்த்து கொண்டு விட்டால் ஒரு கணம் கூட நீங்கள் மகிழ்ச்சியாக உலகத்தில் இருக்க முடியாது. இது வாழ்க்கையை பற்றிய மிகப்பெரிய ரகசியம். என் மகிழ்ச்சி என் கையில தான் இருக்க ஒழிய அவன் குட் மார்னிங் சொல்லாம போறான். எனக்கு என்ன வந்தது இல்லையா? நான் ஆரம்பத்துல பேச போகும்போது என் பேச்ச யாராவது கவனிக்க நான் தூங்க மாட்டேன். சில கூட்டங்கள்ல சில பேர் வந்து சிரிக்கிறதுல சத்தியம் பண்ணிட்டு வந்துருப்பான். அவன் ஒய்ஃப்ட சத்தியம் பண்ணிட்டானா யாரை சத்தியம் பண்ணிட்டான்னு தெரியல, சிரிக்க மாட்டேன் உட்காந்துருப்பான். எனக்கு சிரிக்கிற 900 தெரியாது. சிரிக்காத அந்த ஒரு ஆளை பார்த்துக்கிட்டு இவர் சிரிக்கலையே, இவர் சிரிக்கலையே, இவர் சிரிக்கலையே, நம்ம சரியா பேசலையா, இவர் ரசிக்கலையே, நம்ம சரியா பேசலையா, ராத்திரி முழுக்க. அப்புறம் நான் பார்த்தேன், அவனுக்கு என்ன வியாதி? இது நாங்க வைக்க முடியும்? நம்ம எதுக்கு அவரை பார்க்கணும் அனாவசியமா? 900 பேர் சிரிச்சாங்கள பார்த்து வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு அதுல போய் மனசை லாக் பண்ணிக்குவானே? அன்னையில இருந்தா நான் ஹெல்த்தியா இருக்கிறேன். நீங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய விஷயம், நம்மள இன்னொருத்த மடக்கம் சொன்னா அதுலயும் நம்ம பாதிக்கப்பட்டு அவங்க பதில் சொல்லுன்ற உடனே கடைக்காரங்களாம் வருத்தப்பட்டாங்க. அவரு போயிட்டாங்க. போயிட்டு மறுநாள் நடந்து வந்தார். கழுதியை விட்டுட்டு அவர் நடந்து வர்றார். நடந்து வரும்போது இந்த கடைக்காரெல்லாம் பிடிச்சிக்கிட்டான். நேற்றுக்கு நீ அவசரமா போன, எங்க போறேன்னு கேட்ட ஒரு மரியாதைக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யார் வேகமா போனா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யார் வேகமா போனா? நீ எல்லாம் கவனமா சொல்லு. கழுது அதை கேட்கறதுக்கு ஒரு பேருக்கு துப்பு இல்ல. அது வேகமா போ, அதை கேட்கறதுக்கு ஒரு பேருக்கு துப்பு இல்ல. அது கூட எல்லாம் என்ன சொன்னா, நீ பேசுறது ரொம்ப அழுகு. உன் கழுத வேகமா போனா ஏன் வேகமா போகுதுன்னு உனக்கு தெரியாத? உனக்கு தெரியாது அப்படின்னா அவர் சொன்னா, உங்களுக்குலாம் என் கழுதியை பத்தி தெரியாது. ஏன் இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்பீட்ல அது போறதே இல்லை. நான் வேகமா போன்னு சொன்னா மெதுவா போவோம், மெதுவா போன்னு சொன்னா வேகமா போவோம். அடுத்த வார்த்தை சொன்னாரு பாருங்க, அது கழுத. அதுக்கு எப்படி புரியும்? டக்குன்னு அடுத்த வார்த்தை சொன்னார், அது கழுதைன்னு நான் புரிஞ்சுட்டதால இப்ப நான் கழுதையோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். என்ன தெரியுங்களா? அது வேகமா போனா வேகமா போற வேலையை முடிச்சுக்க வேண்டியது, அது மெதுவா போனா மெதுவா போற வேலையை முடிச்சுக்க வேண்டியது, அது வடக்கு போனா வடக்கு வேலையெல்லாம் முடிச்சுக்கிறது, தெக்க போனா தெற்கு வேலையெல்லாம் முடிச்சுக்கிறது. கழுதையோட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறேன். உங்களுக்கு அதே தான் சொல்றேன். வாழ்க்கையில் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் பல கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வதை தவிர வாழ்க்கையில் வேறு வழி இல்லை. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கும் பல கழுதைகளோடு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதுதான். அது என்னென்ன கழுதைங்கிறது உங்க ஜாதக விசேஷத்தை பொறுத்து. சம்டைம்ஸ் உங்க ஊழியரா இருக்கும், சம்டைம்ஸ் உங்க பாஸா கூட இருக்கும், உங்க மனைவியா இருக்கும், மகனா இருக்கும், மகளா இருக்கும். அது அவருடைய கர்மவினையை பொறுத்தது. நான் ஒரு வேடிக்கை சொல்லல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ரைட் அக்செப்ட் பண்ணிக்க. அக்செப்ட் them as it is, accept it as it is. அப்ப நம்முடைய இன்பத்தை யாராலும் பழிக்க முடியாது. இப்ப நம்முடைய மனம் எப்படி பங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறரோடு நம்மை கொண்டு போய் பொருத்திக் கொள்வதால் அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் வாழ்க்கை முழுக்க நம்ம எது கஷ்டப்படுறோம் பாருங்களேன். அவங்க நம்மளை ஏத்துக்கணும், அவங்க நம்மளை ஏத்துக்கணும், அவங்க நம்மளை ஏன் ஏத்துக்கணும்? சொல்றது சொல்லுவோம்,
போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் சரி என்றால் சொல்லுவேன். கண்ணதாசன் கரெக்ட், சொல்லுவேன். கேட்கறவன் கேட்கறான், கேட்கறதுக்கும் போறான், நான் என்ன பண்ண முடியும்? அதை விட்டுட்டு அவங்க ஏன் ஏத்துக்கல, அவங்க ஏன் ஏத்துக்கல, அவங்க ஏன் ஏத்துக்கல, இதுதான் வாழ்க்கை முழுக்க நமக்கு இன்பத்தை கெடுக்குது, மகிழ்ச்சியை கெடுக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மற்றவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பானோ அப்படிங்கிற ஒரே விஷயத்தை மனசுல வச்சு கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் உலகத்துல. மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ, இந்த கவலை எவ்வளவு பேர் எவ்வளவு பாடுபடுத்தும். அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். 3 பேர் உட்காந்து மத்தியானம் லஞ்சு சாப்பிடுறேன். உணவு டப்பாவை தருந்தான். ஒருத்தன் டப்பால இட்லி இருந்தது, ஒருத்தன் டப்பால புட்டு இருந்தது, ஒருத்தன் டப்பால சப்பாத்தி இருந்தது. தினம் இதே வைக்கிறாப்பா, என்னது மாத்தவே மாட்டேங்கிறா, தினம் இட்லி இதே வைக்கிறா, சப்பாத்தி இதே வைக்கிறா, அழுத்திட்டா. ஒரு பையன் ரோஷம் ஆயிட்டான். நீ இட்லி சாப்பிடுறோம், இட்லிக்காரனுக்கு கொஞ்சம் ரோஷம் ஜாஸ்தி. கொஞ்சம் ரோஷமா சொன்னா, ஏய் நாளைக்கு நீங்க வீட்டுக்கு போய் கூட சொல்ல பாரு, நாளைக்கு மட்டும் இட்லி வச்சான்னு வச்சுங்க, இந்த பண்டாமாடில இருந்து வந்து தற்கொலை பண்ணி போறேன். கொஞ்சம் புட்டு சொன்னா நானும் சொல்லிடுறேன், சப்பாத்தி நானும் சொல்லிடுறேன். போயிட்டு வீட்டுல போய் என்ன சொல்லிட்டாங்க, மறுநாள் வந்து லஞ்ச் பாக்ஸ் திறந்தா அவளுங்க கவலையே பண்ண. இதுதான் இருந்தது, புட்டுதான் இருந்தது, சப்பாத்தி தான். 3 பேருக்கு முகம் மாறி போச்சு, அப்படியே வருந்து போச்சுவோம். இப்ப மானம்னு ஒண்ணு இடிக்குது. ஏன் சொல்லிட்டோம் இன்னைக்கு இவ்வளவு வேலை போனா இட்டுக்காரன் அப்படியே ஜன்னல்ல இருந்து குடிச்சு விழுந்துட்டான். இவன் விழுந்ததுக்கு அப்புறம் புட்டு விழாம இருப்பான, அவனும் போனா விழுந்துட்டான், சப்பாத்தி விழுந்துட்டான். அப்புறம் அவன் மனைவிக்கு போன் பண்ணி அவளுங்க எல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு அள்ளிட்டு போய் ஆம்புலன்ஸ்ல போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு ஆஸ்பத்திரி வாசல்ல 3 பேரும் பேசுறாங்க. அப்ப இட்டுக்காரன் பொண்டாட்டி சொன்னா, எங்க வீட்டுக்காரரு நிறைய சொல்லுவாரு, ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. அது மாதிரி விழுவேன்னு சொன்னாரு, இவர்தான் செய்ய மாட்டாருங்கிற எண்ணத்துல நான் பாட்டுக்கு இட்லியே கொடுத்தேன். நான் நிஜமாவே விழுவேன்னு சொல்லியிருந்தாருன்னு நான் மாத்திருப்பேன். வீட்டுக்கார போய் சொன்னா, அவர் நிறைய விளையாட்டுக்கு சொல்லுவாரு, அது மாதிரி விளையாடுறாருன்னு நினைச்சேன், சீரியஸாவே விழுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் வச்சிருப்பேன், நான் மாத்திருக்க மாட்டேன். சப்பாத்திக்காரன் ஒய்ஃப் சொன்னான், எனக்கு ஒண்ணு புரியுதே இல்லை, அவர் தான் சப்பாத்தியே போட்டாரு, அவருதான் சப்பாத்தியே எடுத்து வச்சாரு, அப்புறம் அவரு ஏன் விழுந்தாரு? இன்னைக்கு மனிதர்களுடைய மனோநிலைக்கு இதை விட அழகான கதை கிடையாது. ஏன் தெரியுங்களா? பிறர் என்ன நினைப்பார்களோ என்று தன்னைத்தானே சித்திரவதை செய்து கொண்டு எல்லா மனிதர்களும் கஷ்டப்படுகிறார். மற்றவன் நம்ம பத்தி என்ன நினைப்பானோ அப்படிங்கிற எண்ணத்துல தன்னைத்தானே சித்திரவதை பண்ணிக்கிட்டு மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஏன் கஷ்டப்படணும்? நம்முடைய மனோநிலையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியாதா? சார், இப்போ ரேடியோ கேட்கணும்னு விரும்புறோம், நான் இந்த ஸ்டேஷன் கேட்கணும்னா டியூனிங் வேற, அதுக்கு வந்து அலைவரிசை வேற. நான் வேற ஒண்ணு கேட்கணும்னா அதுக்கு அலைவரிசை வேற. நான் எப்படி ரேடியோவை டியூன் பண்ணிக்கிறேனோ, டிவியை டியூன் பண்ணிக்கிறேனோ, அது மாதிரி என் மனசை நான் டியூன் பண்ணிக்க முடியாதா? நான் என்ன அலைவரிசையில் என்னை வைத்துக் கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி நம்முடைய அந்த அந்த மனத்தினுடைய அலைவரிசையை நாம டியூன் பண்ணிட்டோம்னா, பொருத்தி விட்டோம்னு சொன்னா, பிறகு மகிழ்ச்சியை தவிர வேற என்ன மிச்சம் இருக்க முடியும்? இப்ப ஆனந்தம் அல்லது மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருகிற சரக்கு அல்ல, அது உள்ளிருந்து புறப்படுகிற ஒரு உணர்வு நிலை. அதை வெளியிலிருந்து யாரும் உங்களுக்கு இலவசமாக வழங்கிவிட முடியாது. யாரும் ஒரு அந்த சாமியார் நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாரா? புள்ளை வேணா கொடுப்பாரு. உட்காந்து ஆசிரமத்துக்கு மாத்திரம் ஆசிரம் மாறி மாறி நின்று உட்காந்துக்கலாம். நான் ஒன்னு சொல்லிட்டுமா, வெளியில போய் மகிழ்ச்சியை தேடினேன்னா ஒன்னு சொல்லிட்டுமா, ஹிமாலயாசுக்கு ஒரு சாமியார் போயிட்டாரு. போய் அந்த பனி படர்ந்த மலைகளை மேல ஏறி உச்சியில உட்கார்ந்துட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருந்தார். எவனும் சண்டை போடுறதுக்கு ஆள் இல்லை, கேள்வி கேட்கறதுக்கு எவனும் ஆள் இல்லை, குடும்பத்துக்கு யாரும் ஆளே இல்லை, பக்கத்துல நிம்மதியா உட்கார்ந்து இருந்தார். அந்த மலைக்கு கீழே கொஞ்சம் இருக்கிற அந்த மலைவாழ் மக்கள்லாம் ஒரு திருவிழா பண்ணான். எதுக்கு நம்ம சாமியார் ஒருத்தர் 15 வருஷமா இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கூட்டுவாடா அப்படின்னு மேல இருந்து அவர் இறங்கி கூட்டிட்டு வந்தார். இறங்கி கூட்டிட்டு வந்து இந்த திருவிழா நடக்குது பாத்தீங்களா, அவர் உட்காந்து வச்சு மாலைகள் எல்லாம் போட்டு இவங்க எல்லாம் திருவிழா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே அமைதி தவழ உட்கார்ந்து இருந்தாரு. இதுல ஆடிக்கிட்டே வந்தவன் ஒருத்தர் அவசரப்பட்டு அவர் காலை மிதிச்சுட்டார். மிதிச்ச உடனே உள்ளேந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்து பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டாடிட்டு சொல்லிட்டு போன கெட்ட வார்த்தை வந்துச்சு. அப்ப 15 வருஷம் பனி படர்ந்த மலையில் அனைவரும் அப்படியே அமைதியா இருந்தாருன்னா சும்மா அவருடைய ஆழ் மனசுல அதுதான் உட்கார்ந்து இருக்கு. எது? அந்த கெட்ட வார்த்தை தான் உட்கார்ந்து இருக்கு. அவரு எதுவுமே இல்லாம சரியா பனியாவே இருந்தா அப்படியே இருப்பாரு. இங்க யாராவது அப்படி மத்தவங்க எல்லாம் பனி மாதிரி இருக்க முடியுமா? அதுக்கு மத்தியில ஒன்னால ஆனந்தமா இருக்க முடியுமா? ஆசிரமங்களில் போய் ஞானியாக இருக்கிறவனை நாம் ஞானி என்று ஒப்புக்கொள்வதில்லை. வாழ்க்கையின் போராட்டங்களுக்கு மத்தியில் எவனால் அமைதியாக இருக்க முடிகிறதோ அவன் ஞானி.
இந்த அத்தனை சிக்கலுக்கு மத்தியில யாரால அமைதியா ஆனந்தமா இருக்க முடியுதோ அவர்களவா மிகப்பெரிய மனுஷன். வாழ்க்கையை சந்திக்கணும், விட்டுட்டு எப்படி ஓடுறது? சரி, அப்ப மகிழ்ச்சி என்பது வெளியில் இருந்து வருகிற சரக்கு அல்ல, வெளியில இருந்து வந்தா வந்திருக்குமே. அது உள்ளிருந்து புறப்படுகின்ற ஒன்று, உள்ளிருந்து புறப்படணும். அதை முதல்ல அடையாளம் காணுவது. உள்ளிருந்து புறப்படுவதுங்கிறத கண்டுபிடிச்சாச்சுன்னு சொன்னா வெளியில அவன்கிட்ட வருமா இவங்கிட்ட வருமா என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய கட்டாயமே கிடையாது. இன்னும் கொஞ்சம் நுட்பமா போலாம். நம்ம எதனால துக்கப்படுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் எதனால துக்கப்படுறோங்கிறத. எப்ப பார்த்தாலும் இன்னொருத்தரோட நம்மளை ஒப்பிட்டு தான் நம்ம துக்கத்துக்கே காரணமாகும். இந்த கம்பேரிசன்ங்கிறத விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயா துக்கப்படுவோமா? நல்ல யோசிப்பாரு. ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு வீடு கட்டுறாரு. வீடு கட்டும் போது அவருக்கு அந்த கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழா மறுநாள் காலையில. வேலை முடியல, பெயிண்டிங் கொஞ்சம் பாக்கியா இருக்கு. சொல்றாரு, ஒரு 10 பேரை வேலைக்கு வர சொல்லப்பா, இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சுடலாம் அப்படி. ஒருத்தர் 500 ரூபாய் கூலி கேட்கறாங்க. குடுப்பா, வேலை முடியணும் அப்படின்ட்டு. ஒரு 11:30 மணி 12 மணி அவர் வெளியில போயிட்டு வந்து பாக்குறாரு, வேலை முடியல இன்னும். இந்த வேலை முடியல, ஒண்ணு பண்ணு, இப்ப யாராவது இருந்தா வர சொல்லு, அவங்களையும் போட்டு அந்த வேலையில எப்படி சொல்லலாம், மற்ற கூட்டுறது பெருக்கிறத வந்து ஆள் போடு, வருஷம் அப்படிங்கிறார். வரவன் என்ன சொல்றான், 10 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் நான் வேலைக்கு வரலங்கிறதுக்காக கூலியை குறைக்கக்கூடாது. நான் 12க்கு தான் வந்திருக்கேன், ஆனாலும் முழுசா 500 ரூபாய் கொடுப்பியா? நான் வேலைக்கு லேட்டா வந்தேங்கிறதுக்காக சம்பளம் குறைக்கப்படாது, புரியுதா? நீ தான் லேட்டா கூப்பிட்ட. இவர் பார்த்தாரு, எவ்வளவு வேணா வாங்கிக்கங்கப்பா, வேலையை முடிங்கப்பா, எனக்கு வேலை முடிஞ்சா அவனுப்பா குடிங்க பார்த்தாரு. திரும்பி 1:30-2 மணிக்கு சாப்பிட்டு வந்து பார்த்தா இன்னும் வேலை பாதியா பாக்கி இருக்கு. அவர் பதறிட்டாரு, யாரு இருக்கவங்கள புடிச்சிட்டு வாங்கப்பா, ஒரு 5 பேர் கிடைச்சா கூட்டு வந்தா செய்யுங்கப்பா வேலையை. முழு கூலி ஆபடைய கூலி எல்லாம் கொடுக்க கூடாது, முழு கூலி வாங்கிப்ப. முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் எல்லாம் முடிஞ்சு கூலி கொடுக்க போறாரு. இவரு என்ன பண்ணாரு பாருங்க, காலைல முதல்ல வந்தா பாருங்க, அவனுக்கு 5 ரூபாய் கொடுத்தாரு, அவன் வாங்கிட்டான். அடுத்தாப்புல என்ன பண்ணாரு, ரெண்டாவது வந்தா பாருங்க 11:30 மணிக்கு, அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு. முதல்ல வந்தவனுக்கு மூஞ்சி வாடி போச்சு. நாம முதல்ல இருந்து வேலை பார்த்தோம், நமக்கு 500 ரூபாய், 11:30 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணா அவனுக்கு 500 ரூபாய், அவன் யோசிக்கிறான். அடுத்தாப்புல 2:30 மணிக்கு வந்தா பாருங்க, அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்த உடனே யார் ரொம்ப ஆரம்பிச்சா தெரியுமா, 11:30க்கு வந்து ஆரம்பிச்சான். என்ன நியாயம்? 2:30 மணிக்கு வந்தா அயோக்கிய பையன், அவனுக்கு அதே சம்பளம் கொடுக்குற. 11:30 மணிக்கு அவன் பண்ண அவனோட கம்பேர் பண்ணல, யாரோட 10 மணில இருந்து வேலை பார்த்தா பாருங்க, அவனோட ஒப்பிட்டுக்கல. ஆனா 2:30க்கு வந்தவனோட ஒப்பிட்டு அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு 600 ரூபாய் கொடுக்கணுமா? எனக்கு கொடுக்கணுமா? உடனே அவன் சொன்னான், இவனே கேட்கறானா, நான் 10 மணிக்கே வந்தவன், அப்ப எனக்கு கொடுக்கணுமா? அவன் சொன்னாரு, அப்பா நீ என்கிட்ட என்ன கேட்ட, இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு 500 ரூபாய் கேட்ட, நீ கேட்ட நான் கொடுத்துட்டேனா இல்லையா? அவனுக்கு அவன் கேட்டதை கொடுத்தேன், நீ கேட்டதை உனக்கு கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன், எனக்கு வேலை முடியும், நான் பணம் கொடுத்தேன். அந்த வேலையை வச்சுக்காது, எனக்கு கொடுத்ததை விட அவனுக்கு கம்மியா கொடு இல்லையா, அவனுக்கு கொடுத்ததை விட எனக்கு கூட கொடு. இதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா? சார், இப்ப நான் ஒரு பேச்சாளர், என்ன பேச கூப்பிடுறாருன்னா நான் சில டிமாண்ட்லாம் சொல்வேன், பண்ண அது பண்ண அப்படிலாம் டிமாண்ட்லாம் சொல்வேன். இப்ப அதே மாதிரி நான் இன்னொரு பேச்சாளரை காமிச்சு அவருக்கு என்ன கொடுத்தேன்னு கேட்டா நான் விளங்கணும். நீங்க சில பேர் தான் அவருக்கு ஒண்ணு குடிச்சிருக்கு அப்படின்னு, இது தேவையாது. நான் தெளிவா சொல்லட்டுமா, என்னை விட கம்மியா வாங்கிட்டு நல்லா பேசுற பெரிய அறிவாளிகள் இந்த நாட்டுல உண்டு. என்னை விட கம்மியா வாங்கிட்டு என்னை விட பிரமாதமா பேசுற அறிவாளிகள் இந்த நாட்டுல உண்டு. என்னை விட ஜாஸ்தியா வாங்கிட்டு என்னை விட மோசமா பேசுற ஆளு இந்த உலகத்துல உண்டு. நான் எதை பத்தி கவலைப்பட முடியாது. ஏன் கவலைப்பட முடியாது? அது அவர்களுடைய வாழ்க்கை, இது இவருடைய வாழ்க்கை, இது என்னுடைய தேவை என்ன, நான் வரதா இருந்தா இப்படி முடிஞ்சு போச்சா இல்லையா, அப்ப நான் நிம்மதியா இருக்கலாம். அதை விட்டுட்டு அவன் வாங்குறானே, அவனை விட நான் கூட வாங்கணும், இவன் வாங்குறானே, என்னை விட என் கூட வாங்குறான்னா ஒரு கணமாவது திருப்தியா இருக்க முடியுமா? இதைத்தான் சொன்னேன். உங்கள் சுகம் அல்லது துக்கத்தின் கேந்திரமாக பிறரை நீங்கள் முடிவு செய்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் துக்கத்தை தவிர எதுவும் மிச்சம் இருக்காது. முதல்ல மைண்ட் எல்லாம் வெளியே வந்துடணும். என் தேவை என்ன, இது நான் அடைஞ்சாச்சு போதும், நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்ப வாழ்க்கையில கம்ப்ளீட்டா வெளியே வந்துடலாம். இது ஒரு கோணம். மனிதன் துக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்பது இது ஒரு கோணம். இன்னொரு கோணம் இருக்காது, என்ன தெரியுங்களா? என்னுடைய ஆனந்தம் பரமானந்தம் ஒரு புக் வந்திருக்காரு, அந்த வார்த்தை அப்படியே எழுதியிருக்கிறேன். பல மனிதர்களுக்கு துக்கத்தோடு ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது. பல மனிதர்களுக்கு துக்கத்தோடு ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது. அது என்ன கள்ளக்காதல்? அதாவது துக்கமா இருந்தாதான் பெனிஃபிட் கண்டுபிடிச்சிட்டான். துக்கமா இருக்கிறது லாபகரமானது கண்டுபிடிச்சிட்டான். இது எப்ப தெரியும் தெரியுங்களா?
காதலிக்கிறான் ஒரு பையன். காதலிக்கிற தினம் 300 தடவையாவது செல்போன்ல பேசுவோம். இந்த பிள்ளை பத்தவங்க யாரும் இருப்பீங்க, கண்டிப்பா தெரியும். நம்ம பொண்ணு ரொம்ப அதிகமா செல்போன் பேசுறான்னா அவன் இப்ப காதலிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணும். அதுக்காக சில அப்பா நான் வாங்கி தர மாட்டேன், நீங்க வாங்கி தராட்டி அவனே வாங்கி தரப்போம். அதெல்லாம் ஒண்ணு நிற்க முடியாது. காதலிச்சு கல்யாணம் போறான், எனக்கு புரியவே இல்லை. ஒரு காதலிச்சு கல்யாணம் பண்ணா அப்பா தற்கொலை பண்ணுவான், எனக்கு புரியவே இல்லை. ஒரு பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணா அப்ப என்ன தற்கொலை பண்ணுவான், அவளுக்கே தெரியும். அப்புறமா நம்ம கொலை பண்ணிக்கிட்டோம். பெருவாரியான திருமணங்கள் வேதத்தில் தானே முடியுது உலகத்துல. நம்ம அதுக்கு நம்மள அழிச்சுக்கணுமா இல்ல? எவ்வளவு ஒரு குறுகிய மனம் நமக்கு வந்துச்சு பாருங்க. யாரையோ காதலிச்சு கல்யாணம் பண்ணா நாம தற்கொலை பண்ணிக்கணுமா? தேவையே இல்லையே. வாழ்றதுக்குள்ள நம்ம பிறந்திருக்கிறோம். அந்த அப்பாக்கு ஏன் புத்தி அப்படி போகுது எனக்கு புரியவே இல்லை. அதெல்லாம் சரி, அதை விடுங்க. அந்த பக்கம் பொண்ணு காதலிக்குது. காதலிக்கிற போது அந்த பையன் அப்படி அப்படி பேசுவான். இப்ப நீ என்ன பண்ற? அது பெரிய எடிசன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. நீ என்ன பண்ற? இவன் கேப்பா நீ என்ன பண்ற? இவன் வேலை வெட்டி இல்லாத பையன். இவன் என்ன பெருசா பண்ண போறான்? பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு போறான். சாப்பிட்டாச்சா அப்படின்னு ஒரு போன் கேட்பான். அதுக்கு நான் சொன்னோம், உன்னை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? அது பாட்டுக்கு திருப்பி திருப்பி 300 தடவை பேசும். எப்போ காதலிக்கிறப்போ. இதுவே கல்யாணம் ஆயிட்டு அதே பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. அவகிட்ட இருந்து போன் வரட்டும், இவன் முகம் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சார், அவன் ஒய்ஃப் போன் நம்பர் பார்த்தா அப்படி ஆஃப் பண்ணி வச்சுருவான். ஏங்க அதை எடுத்து அட்டன் பண்ணுன்னா மீண்டும் இயல்பு நிலை திரும்புவதற்கு 2 மணி நேரம் ஆகும். அவர் போன் அட்டன் பண்ணா மீண்டும் இயல்பு நிலை திரும்புவதற்கு 2 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் யோசிச்சுங்க. அப்படி அவன் எப்பேற்பட்டார், அதுக்காக வேற நம்பர்ல போய் போன் பண்ணுவான். இந்த பையன் எங்க தப்பா மாட்டிடுவான். எனக்கு தெரியும் அவன் அந்த நம்பருக்கு கூப்பிட்டு எடுக்க மாட்டேங்கிறல்ல, அதுக்கு கையா போன் எடுக்கல அவ. சார் இப்ப காதலிக்கிற போது இவ்வளவு அந்யோன்யமா இருந்தவங்க, அன்பா இருந்தவங்க, திருமணமானதுக்கு அப்புறம் ஒரு வகையான இடைவெளி உண்டாகிட்டே வருது ஆச்சுங்களா. திடீர்னு ஒரு நாள் இவன் அலுவலகம் புறப்படுறான். அவன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, தலையில இவ்வளவு பெரிய துணியை இறுக்கி கட்டிக்கிட்டு அவன் சொல்றா, என்னால இன்னைக்கு சமைக்க முடியல, உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு நான் என்னால கொடுக்க முடியல, எனக்கு முடியலைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. இது வரைக்கும் அவளை அதிகமா அப்படி இறக்கத்தோட பார்க்காத திரும்பி பார்த்துட்டு கேட்கறான், என்ன பண்ணுது உடம்பு? தெரியல, தலைவலிக்குது, வாங்கி இருக்கிற மாதிரி இருக்கு, என்னமோ பண்ணுது. நீ டாக்டர் போய் பார்த்துக்கலாம், நான் லீவ் போடணுமா? இல்ல நீயே பாத்துருவியா? பணம் வச்சிருக்கியா கையில? கண்டிப்பா டாக்டரை பாத்துக்கலாம். ஆபீஸுக்கு போன உடனே 11 மணிக்கு ஞாபகமா போன் பண்றா, டாக்டரை பாத்துட்டியா? உடம்பு சரியா இருக்கா? கவனிச்சியா? அவ அன்னைக்கு கண்டுபிடிச்சா, ஆஹா நமக்கு வியாதி வந்தாதான் இந்த பையன் நம்மள கவனிக்கும். நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் இவன் கவனிக்க மாட்டான். ஒண்ணு என்ன பண்றா தெரியுங்களா? அடிக்கடி நமக்கு வியாதி வந்தா பரவாயில்ல. இந்த உலகில் என்ன ஆகுது தெரியுங்களா? அவ எப்பெல்லாம் சிம்பத்தியை கெயின் பண்ணணும், லவ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறாளோ அப்பெல்லாம் வியாதி வந்தா பரவாயில்லைன்னு நினைச்சு மெல்ல மெல்ல வியாதிக்கு உட்படுறா. நான் இதைத்தான் சொல்றேன், ஒவ்வொருவரும் துக்கத்தோடு ஒரு கள்ளக்காதல் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் துக்கத்தோடு நீங்க யோசிப்பாங்க, கார் போகுது, ஒரு பையன் சைக்கிள்ல வர்றான், சைக்கிள்ல வந்த பையன் தான் தப்பா வந்திருக்கிறான். அதாவது அந்த வர வேண்டிய சாலை விதிகளுக்கு முரணா வந்திருக்கிறான், நல்ல தெரியும். ஆனா சாலை விதிகளுக்கு முரணா வந்த பையனை கார்கார அடிச்சுட்டா ஜனங்க சிம்பத்தி யாருக்கு போகும்? பையனால் தான் போகும். நீ சட்டப்படி வந்த, நான் ஸ்பீடா மெதுவா தான் வந்தேன், எல்லாம் சிக்னல் பார்த்து வந்தேன், எதுவும் எடுபடாது. ஏன்? அடிபட்டவன் மீதுதான் இரக்கம் பாயுமே ஒழிய சட்டப்படி நடந்து கொண்டவன் மீது மக்களுடைய இரக்கம் பாய்வதில்லை. ஏனென்றால் துக்கப்படுகிறவன் மீது சமூகம் அக்கறை கொள்ளுகிறது. அதனால்தான் ஒவ்வொரு மனிதனும் துக்கத்தின் மீது ஒரு கள்ளக்காதல் உடையவனாக இருக்கிறான். நீங்க சொசைட்டில பாருங்க, எவ்வளவு தூரம் தப்பு பண்ணியிருந்தாலும் உடம்பு சரியில்லைப்பா, அவனை போய் இப்படி பண்ணா என்ன பார்த்தோம் கேக்குறாங்களா இல்லையா? தப்பே பண்ணிருந்தா கூட உடம்பு சரியில்லப்பா, அடிபட்டுச்சுப்பா, அவனை போய் இப்படி பேசுறியப்பா அப்படின்னு முதல்ல கேள்வி கேட்பாங்க. நீங்க இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல யார் துக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது உலகத்தினுடைய கருணை, கவனம் எல்லாமே திரும்புவதால் மனிதர்கள் தங்களை அறியாமலேயே தங்கள் ஆழ்மனத்தில் நன்றாக இருப்பதை விட துக்கமாக இருப்பது லாபகரமானது என்று கண்டுபிடித்து விட்டார். நன்றாக இருப்பதை விட லாபகரமானது துக்கமாக இருப்பது என்று கண்டுபிடித்து விட்டார். உடைக்கணும். எனக்கு இன்னொருத்தர் சிம்பத்தி என்னத்துக்கு? எனக்கு இன்னொருத்தர் அப்ரிசியேஷன் தான் என்னத்துக்கு? எனக்கு இன்னொருத்தருடைய இறக்கம் தான் என்னத்துக்கு? மத்தவங்க என்ன கவனிச்சா என்ன, கவனிக்காட்டி என்ன? இந்த உணர்வு வளர்ந்தால் துக்கத்திலிருந்து வெளியே வர முடியும். எனவே மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக படைக்கப்பட்டவன் அல்லது உருவாக்கப்பட்டவன், அந்த உருவானவன் எப்படி வேணா எடுத்துக்கலாம். எனக்கு ஆட்சேபமே கிடையாது. நான் வார்த்தைகளில் சண்டைகளை வளர்த்துக் கொள்ள விரும்புவதில்லை. வெறும் உணர்வுகள் தான் எனக்கு முக்கியம்.
தெங்கச்சி சாமி சொல்லுவாரு, ஒரு குழந்தை பிறந்தா ஒரு நாளைக்கு 240 இருந்து 270 தடவை சிரிக்குமா. இது கொஞ்சம் கூட குறைய இருக்கு. புள்ளி விவரம்னாலே அபிஷியல் புழுகுன்னு அபிஷியலா புளிகிறது ஒண்ணும் பண்ண முடியாது. 240 இருந்து 270 தடவை சிரிக்கும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கான். அவர் தெங்கச்சி ரொம்ப அழகா சொல்லுவார், அந்த குழந்தைய சிரிக்க வைக்கணும்னா நீங்க ஒண்ணு பண்ண வேணாம், ஒரு 4 நாள் இல்ல 4 நாள் கிளிகள் ஒரு பிளாஸ்டிக் அதுல 2 கல்ல போட்டு அப்படி ஆட்டினா பொங்கி 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 சிரிக்கும் இல்லைங்களா. ஒரு கிளிகள் போட்டு ஆட்டினீங்கன்னா அப்படி பொங்கி 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 சிரிக்கும். அது ஏதாவது ஜோக் இருக்கா? கவுண்டமணி செந்தில் ஏதாவது கலடா பண்ணாங்களா? விவேக் ஏதாவது பண்ணாரா? சந்தானம் ஏதாவது காமெடி பண்ணானா? ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த குழந்தை பொங்கி 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 சிரிக்கும். ஏன் தெரியுங்களா? குழந்தை சிரிப்பதற்கு தயாரான நிலையில் இருக்கிறது, ஒரு சந்தர்ப்பத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. இதே மாதிரிதான் வாழ்க்கையில் நீங்களும் துக்கமாக இருக்கிறீர்கள், அந்த துக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று ஏங்குகிறீர்கள். அதை பிறர் கொடுத்தவுடன் அவர் மீது உங்களுக்கு கோபம் வருகிறது. உண்மையில் துக்கத்துக்கான காரணம் அவர் அல்ல, நாம் தான் என்கிற புரிதல் நமக்கு ரொம்ப அவசியம். ஆனா 240 தடவை சிரிச்ச குழந்தை வயசா சிரிக்குதா? நீங்க ஒரு கிளிகளிப்பை கொண்டு போய் ஆட்டின உடனே அந்த குழந்தை பொங்கி பொங்கி சிரிக்குது. எங்க ஒரு 60 வயசுக்கார முகத்துக்கு முன்னாடி போய் அதே கிளிகளிப்பை அப்படியே பத்து ஓய்ந்து காலையில இருந்து நானே எங்க படாத பாடு பண்றேன். கிளிகளிப்பை ஆடுறோம், கிளிகளிப்பை அறிவு இருக்கு அவனுக்கு, அறிவு இருக்கும். ஏன் சார் இதுக்கு சிரிச்சாள் தானே சார் அவன்? இப்ப நான் எங்க வரேன்னு கவனிச்சீங்களா? நீ 240 தடவை சிரிச்சுட்டு பிறந்த ஆளு, நீ சாகரப்ப எவ்வளவு தடவை சிரிக்கணும்? 240 தடவை ஒரு நாள் சிரிச்ச நீ சரியான வாழ்க்கை வாழ்ந்திருந்தா 2,40,000 தடவை ஒரு நாளைக்கு சிரிச்சுட்டு செத்தா நீ உன் வாழ்க்கையை சரியா நடத்தி இருக்கிறேன் அர்த்தம். சார் நான் 100 ரூபாய் போட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறேன், அது 1 லட்சம் ஆனதுன்னா நான் நல்ல வியாபாரி. 240 தடவை சிரிச்சேன்னா 2,40,000 தடவை சிரிச்சுட்டு செத்து போனா நான் வாழ கத்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். 240 தடவை சிரிச்சவன் 2 தடவை கூட சிரிக்காம செத்து போனா என்ன அர்த்தம்? நான் சரியா வாழலேன்னு அர்த்தம். இதத்தான் ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்தை நோக்கிய பயணம். என் புத்தகத்தில் எழுதியிருந்த எப்போதும் சந்தோஷங்கிற புக்குல வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் என்று பல பேர் நினைக்கிறார்கள். எல்லாம் ஸ்டெப் டுவர்ட்ஸ் டெத் தானே, அப்பதான் கணக்கு பார்க்கலாம். வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் என்று பல பேர் கருதுகிறார்கள். அது உண்மை அல்ல. வாழ்க்கை என்பது ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்தை நோக்கிய பயணம் என்கிற புரிதல் ரொம்ப அவசியம். வாழ்க்கை மரணத்தை நோக்கியது அல்ல, அது ஆனந்தத்திலிருந்து பேரானந்தத்தை நோக்கிய பயணம். புத்தர் தான் முதல்ல அதை கண்டுபிடிச்சாரு. என்ன அவர் கேட்கிறாங்க, என்னங்க நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்றீங்களா, என்னங்க அடைஞ்சிட்டீங்க? அவர் சொல்றாரு, நான் அடைந்தது எதுவும் இல்லை, சுமைகளை இறக்கி வைத்து விட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். சுமைகளை இறக்கி வைத்து விட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். அப்ப தேவையில்லாத எத்தனையோ விஷயத்தை நம்ம மனசுல அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே போறோம். நம்முடைய ஆழ் மனதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் தேவையில்லாத குப்பை. அவற்றிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா ஆனந்தத்திலிருந்து பரமானந்தத்தை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. எனவே புத்தகங்களை படியுங்க, ஆனா புத்தகங்களுக்குள் மட்டும் நின்று விடாதீர்கள். படித்த புத்தகத்தை உள்வாங்கி அவற்றை பரிசீலிக்க முயற்சி செய்யுங்கள். அடிகளார் சொல்வார் ரொம்ப அழகா, அந்த காலத்துல சாப்பிட்டா பலசாலி ஆக முடியாதுப்பா, சாப்பிட்டது ஜீர்ணமானாதான் பலசாலியா. படிச்ச அறிவாளி ஆக முடியாது, படிச்சது உள்ள போய் ஏற்க வேண்டியதை ஏற்று தள்ள வேண்டியதை தள்ளாதான் படிச்சவன் அறிவாளியா மாற முடியும். ஏன் சார் என்ன படிச்சுட்டு சிகரெட் பத்திருக்கீங்க சார், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அதுலயே போட்டுக்கிறானே, அப்ப நம்ம பத்த வச்சா நம்ம படிச்சவன் அடையாளமா? அப்ப அந்த படிப்பு அறிவா மாறிச்சா? மாறலியே, கல்வி அறிவாக மாறவன். எனவே வாழ்க்கை என்பது ஆனந்தத்திலிருந்து பரமானந்தத்தை நோக்கிய பயணம் என்ற புரிதல் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அத்தியாவசியமான தேவை. இதற்கு புத்தகங்கள் ஓரளவு துணை நிற்கும். மீண்டும் சொல்லுகிறேன், ஓரளவு துணை நிற்கும். நம்முடைய உள்ளொளி மிகப்பெரிய அளவில்